உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. எதிர்கால தூண்களான நாளைய வரலாற்றை எழுதக்கூடிய மாணவர்கள் சரியான முறையில் சத்தான உணவு கிடைக்காமல் வலுவிழந்து இருப்பதை கண்டே நாங்கள் வருந்தினோம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இதற்கான வழிமுறைகளை குழுவாக யோசித்து தீர்வு காண முயன்றோம். மேலும் கை கால் தட்டு கழுவும் நீர் தேங்கி நிற்பதால் பல நோய்கள் உருவாகக்கூடும். குப்பைகளும் அதிக அளவில் பள்ளி வளாகத்தில் சேர்ந்தது. இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு காய்கறி தோட்டம் அமைப்பது என்று முடிவு செய்தோம். பள்ளி வளாகத்தினுள் உள்ள தோட்டத்தில் நிலப்பரப்பை தேர்ந்தெடுத்தோம். தண்ணீர் தேங்காமல் வாய்க்கால் அமைத்தோம். முருங்கைக்காய், சுண்டைக்காய், கீரை விதை மற்றும் பரங்கி, அவரை, கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டை, வாழை, பாகல் முதலிய செடி கொடிகளை வளர்க்கின்றோம். எங்கள் காய்கறி தோட்டம் சிறப்பாகவும் பசுமையாகவும் சீராகவும் உள்ளது. இதில் கிடைக்கக்கூடிய சத்தான காய்கறிகளை மதிய உணவில் சேர்த்து சமைத்து சாப்பிட ஆவலுடன் இருக்கின்றோம். ஆடு மாடுகளின் சாணங்களை எருவாக்கி உரமாக பயன்படுத்துகின்றோம். மேலும் பள்ளியில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என இரு தொட்டிகளை பயன்படுத்தி அதில் உள்ள மக்கும் குப்பைகளை உரமாக பயன்படுத்துகின்றோம். தோட்டத்திற்கு வேலிகள் அமைத்து மாணவர்களால் பாதுகாக்கப்படுகிறது. எங்கள் திட்டத்தில் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று வழிகாட்டி ஒத்துழைப்பு நல்குகிறார்கள். இந்த திட்ட செயல்களை ஊர் பொதுமக்களுக்கும் அருகில் உள்ள பள்ளிகளுக்கும் சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்து கொண்டோம்.